சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்று விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 28ஆம் நாள், ஆகஸ்ட் 13, 2025 புதன்கிழமைக்கான பஞ்சாங்க ராசி பலன்களை பார்ப்போம். சந்திரன் இன்று மீன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். பிறகு நந்தி நாடி முறையில் இன்று ஜாதகம் பார்க்க வருபவர்களுக்கான கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கும், அதற்கான பலன்கள் என்னவென்று பார்ப்போம். கோச்சார கேது பகவானும் கோச்சார குரு பகவானும் பார்வை செய்யும் ஒரே ராசியாக தனுசு ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதகத்தில் ராகு பகவான் தனுசு ராசியில் அமைய பெற்று அதற்கு குருவின் பார்வை அல்லது சேர்க்கை ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். குரு ராகு சேர்க்கைக்கான பலன்கள் ஏற்படும். கோச்சார ராகு பகவானும் கோச்சார குரு பகவானும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக மிதுனம், துலாம், கும்பம் ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக சுக்கிரன் மிதுனம், துலாம், கும்ப ராசிகளில் அமர்ந்து அதற்கு சனியின் சேர்க்கையோ அல்லது புதனின் சேர்க்கையோ ஏற்பட்டிருக்கும். சுக்கிரன் சனி சேர்க்கை அல்லது சுக்கிரன் புதன் சேர்க்கை ஏற்படும். அல்லது உங்களது ஜனன ஜாதக சூரியன் மிதுனம், துலாம், கும்பத்தில் அமைய பெற்று அதற்கு புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். சூரியன் புதன் சேர்க்கைக்கான பலன்கள் ஏற்படும். கோச்சார சனி பகவானும் கோச்சார குரு பகவானும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக தனுசுவும் கும்பமும் அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு சனி சுக்கிரன் தனுசு ராசியிலோ அல்லது கும்ப ராசிகளிலோ அமைய பெற்றவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். சனி ராகு சேர்க்கை, சனி சனி சேர்க்கை அல்லது சனி சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள் ஏற்படும். இன்றைய நாளிற்கான பொதுவான அதிர்ஷ்ட எண்கள் 4, 78, 31, 3, 30, 75, 8, 62, 5, 68, 4, 85, 8, 80. இன்றைய நாளில் அதிக நன்மைகள் பெறக்கூடிய ராசி லக்கணத்தினர் மிதுனம், துலாம், கும்ப ராசியினர், தனுசு, மீனம், கடகம், மகர ராசியினர், மகரம், கும்பம், மேசம், துலாம் ராசி லக்கணத்தினர், மிதுனம், கன்னி, மீனம் ராசி லக்கணத்தினர் இன்று அதிகம் நன்மைகள் பெறக்கூடிய ராசி லக்கணத்தினர். திருமண வரன்கள் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அமைய வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் ராகுவின் திருவாதிரை, சுவாதி, சதயம், குருவின் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, சனியின் பூசம், அனுசம், உத்திரட்டாதி, புதனின் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அமைந்தால் மிகவும் நன்மையான பலன்கள் ஏற்படும். ஜாதகம் பார்க்க, திருமண பொருத்தம் பார்க்க தொடர்பு கொள்ள வேண்டிய செல்போன் நம்பர் 89 40 13 53 28. மேசராசி அல்லது மேசலக்கண அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் இன்று 12வது ராசியில் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 12இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் சனி சேர்க்கை பெற்றுள்ளார். 3இல் குரு சுக்கிரனும், 4இல் சூரியன் புதனும், 5இல் கேதுவும், 6இல் செவ்வாயும், 11இல் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள். மேசராசி அல்லது மேசலக்கண அன்பர்களே, மேசராசிக்கு கோச்சார கேது பகவான் 5வது ராசியில் அமர்ந்துள்ளார். கோச்சார குரு பகவான் 3வது ராசியில் அமர்ந்துள்ளார். கோச்சார கேதுவும் கோச்சார குருவும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக தனுசு ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து அதற்கு குருவின் சேர்க்கையோ அல்லது பார்வையோ ஏற்பட்டிருப்பவர்கள்
இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. முன்னோர்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். வீடு வாகனம் சொத்து வழியில் கவனமுடன் செயல்பட வேண்டும். வெளியூர் வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள் நன்மையான பலன்களை அடைவீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். மேச ராசிக்கு கோச்சார ராகு பகவான் 11வது ராசியில் அமர்ந்துள்ளார். கோச்சார குரு 3வது ராசியில் அமர்ந்துள்ளார். கோச்சார ராகுவும் கோச்சார குருவும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக மிதுனம், துலாம், கும்பம் அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக சுக்கிரன் மிதுனம், துலாம், கும்ப ராசிகளில் அமர்ந்து அதற்கு சனியின் சேர்க்கையோ அல்லது புதனின் சேர்க்கையோ ஏற்பட்டிருக்கும். அல்லது மிதுனம், துலாம், கும்பத்தில் சூரியன் அமைய பெற்று அதற்கு புதனின் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். சுக்கிரன் சனி சேர்க்கை, சுக்கிரன் புதன் சேர்க்கை, சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள்: குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் அக்கறை எடுத்து படிக்க வேண்டும். மேச ராசிக்கு கோச்சார சனி பகவான் 12வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 3வது ராசியிலும் அமர்ந்துள்ளனர். கோச்சார சனியும் குருவும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக தனுசு மற்றும் கும்ப ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு அல்லது சனி அல்லது சுக்கிரன் தனுசு ராசியிலோ அல்லது கும்ப ராசியிலோ அமைய பெற்றவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். இதற்கான பலன்கள்: 9ல் ராகு அமர்ந்துள்ள நிலையில் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. வாகன பயணங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பித்திருக்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள், பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். மேச ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள்: குரு, சனி. அதிர்ஷ்ட எண்கள் 3, 30, 75, 8, 62, 17. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் இன்று 11வது ராசியில் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 11ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் சனி சேர்க்கை பெற்றுள்ளார். 2ல் குரு சுக்கிரனும், 3ல் சூரியன் புதனும், 4ல் கேதுவும், 5ல் செவ்வாயும், 10ல் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள்: ரிஷபராசிக்கு கோச்சார கேது பகவான் 4வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 2வது ராசியிலும் அமர்ந்துள்ளனர். கோச்சார கேதுவும் கோச்சார குருவும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக தனுசு ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து அதற்கு குருவின் சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். குரு ராகு சேர்க்கைக்கான பலன்கள்: குரு ராகு 8வது ராசியில் அமர்ந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும்.
திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கை தேவை. தெய்வ வழிபாடு, பித்திருக்கள் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். ரிஷபராசிக்கு கோச்சார ராகு பகவான் 10வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 2வது ராசியிலும் அமர்ந்து 2 கிரகங்களும் பார்க்கும் ராசியாக மிதுனம், துலாம், கும்பம் அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக சுக்கிரன் மிதுனம், துலாம், கும்பத்தில் அமர்ந்து அதற்கு சனியின் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். அல்லது மிதுனம், துலாம், கும்பத்தில் சூரியன் அமர்ந்து அதற்கு புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். சுக்கிரன் சனி சேர்க்கை, சுக்கிரன் புதன் சேர்க்கை, சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள்: குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள், தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உயர் கல்வி பயில முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். அரசு ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. ரிஷபராசிக்கு கோச்சார சனி பகவான் 11வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 2வது ராசியிலும் அமர்ந்துள்ளனர். 2 கிரகங்களும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக தனுசு மற்றும் கும்ப ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு, சனி, சுக்கிரன் தனுசிலோ அல்லது கும்பத்திலோ அமைய பெற்றவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். சனி ராகு சேர்க்கை, சனி சுக்கிர சேர்க்கை, சனி சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள்: ரிஷபராசிக்கு ராகு 8வது ராசியில் அமர்ந்துள்ளதால் தந்தை வழி பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. ஜாதகரின் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் ராகு, சனி, புதன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 76, 31, 8, 62, 5, 68, 14. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன அன்பர்களே, மிதுன ராசிக்கு சந்திரன் இன்று 10வது ராசியில் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 10ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் சனி சேர்க்கை பெற்றுள்ளார். சென்ம ராசியில் குரு சுக்கிரனும், 2ல் சூரியன் புதனும், 3ல் கேதுவும், 4ல் செவ்வாயும், 9ல் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்தினருக்கு கோச்சார கேது 3வது ராசியிலும் கோச்சார குரு சென்ம ராசியிலும் அமர்ந்து 2 கிரகங்களும் பார்க்கும் ராசியாக தனுசு ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து அதற்கு குருவின் பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். குரு ராகு சேர்க்கைக்கான பலன்கள்: வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. கூட்டு தொழில் புரிபவர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். பொருளாதார விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. பொன்பொருள் விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். பித்திருக்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்த தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்தினருக்கு கோச்சார ராகு பகவான் 9வது ராசியிலும்
கோச்சார குரு பகவான் சென்ம ராசியிலும் அமர்ந்து 2 கிரகங்களும் பார்க்கும் ராசியாக மிதுனம், துலாம், கும்பம் ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக சுக்கிரன் மிதுனம், துலாம், கும்பத்தில் அமைய பெற்று அதற்கு சனியின் சேர்க்கையோ அல்லது புதனின் சேர்க்கையோ ஏற்பட்டிருக்கும். அல்லது மிதுனம், துலாம், கும்பத்தில் சூரியன் அமைய பெற்று அதற்கு புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். சுக்கிரன் சனி சேர்க்கை, சுக்கிரன் புதன் சேர்க்கை, சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள்: உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும், உங்களது செல்வாக்கு கூடும், பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும், புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும், பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிதுன ராசிக்கு கோச்சார சனி பகவான் 10வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் சென்ம ராசியிலும் அமர்ந்துள்ளார்கள். 2 கிரகங்களும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக தனுசு மற்றும் கும்ப ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு அல்லது சனி அல்லது சுக்கிரன் தனுசு ராசியிலோ கும்ப ராசியிலோ அமைய பெற்றவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். சனி ராகு சேர்க்கை, சனி சனி சேர்க்கை, சனி சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள்: சுபகாரிய விஷயமாக உள்ள தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். நீண்ட நாள் வழக்கு விவகாரங்கள் முடிவிற்கு வரும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, சனி, புதன், சுக்கிரன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 5, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. கடகராசி அல்லது கடகலக்கண அன்பர்களே, கடகராசிக்கு சந்திரன் இன்று 9வது ராசியில் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 9ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் சனி சேர்க்கை பெற்றுள்ளார். 12ல் குரு சுக்கிரனும், சென்ம ராசியில் சூரியன் புதனும், 2ல் கேதுவும், 3ல் செவ்வாயும், 8ல் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கடகராசிக்கு தரும் பலன்கள்: கடகராசி அல்லது கடக லக்கணத்தினருக்கு கோச்சார கேது 2வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 12வது ராசியிலும் அமர்ந்து 2 கிரகங்களும் பார்க்கும் ராசியாக தனுசு ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து அதற்கு குருவின் சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். குரு ராகு சேர்க்கைக்கான பலன்கள்: கடக ராசிக்கு ராகு 6வது ராசியில் அமர்ந்திருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உத்தியோக இடங்களில் வீண் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. பித்திருக்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். கடக ராசிக்கு ராகு 8லும் குரு 12லும் அமர்ந்துள்ளார். ராகுவும் குருவும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக மிதுனம், துலாம், கும்பம் அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக சுக்கிரன் மிதுனம், துலாம், கும்பத்தில் அமைய பெற்று அதற்கு சனியின் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும்.
அல்லது புதனின் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். அல்லது மிதுனம் துலாம் கும்பத்தில் சூரியன் அமர்ந்து அதற்கு புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். உங்களது வாகனங்களை சர்வீஸ் செய்து பயன்படுத்த வேண்டும். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வீட்டு உபயோக பொருள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. கடக ராசிக்கு கோச்சார சனி பகவான் 9வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 12வது ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். சனியும் குருவும் ஒன்றாக பார்வை செய்யும் ராசியாக தனுசு ராசியும் கும்ப ராசியும் வருகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான் தனுசிலோ அல்லது கும்பத்திலோ அமைய பெற்றவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். சனி ராகு சேர்க்கை, சனி சனி சேர்க்கை, சனி சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள்: உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உத்தியோக இடங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்ன அன்பர்களே, சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்று 8வது ராசியில் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 8இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் சனி சேர்க்கை பெற்றுள்ளார். 11இல் குரு சுக்கிரனும் 12இல் சூரியன் புதனும் சென்ம ராசியில் கேதுவும் 2இல் செவ்வாயும் 7இல் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள்: சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்று 8வது ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று சந்திராஷ்டம நாள். எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணத்தினருக்கு கோச்சார கேது பகவான் ராசியில் அமர்ந்துள்ளார். கோச்சார குரு பகவான் 11வது ராசியில் அமர்ந்துள்ளார். கோச்சார கேது குரு இரண்டும் பார்வை செய்யும் ராசியாக தனுசு ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு பகவான் தனுசு ராசியில் அமைய பெற்று அதற்கு குருவின் சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். ராகு குரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள்: சிம்ம ராசிக்கு ராகு 5வது ராசியில் அமர்ந்துள்ளார். புத்திரர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். சிம்ம ராசிக்கு கோச்சார ராகு பகவான் 7வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 11வது ராசியிலும் அமர்ந்து ராகுவும் குருவும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக மிதுனம் துலாம் கும்பம் அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக சுக்கிர பகவான் மிதுனம் துலாம் கும்பத்தில் அமைய பெற்று அதற்கு சனியின் சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டிருக்கும். அல்லது புதனின் பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டிருக்கும். அல்லது மிதுனம் துலாம் கும்பத்தில் சூரிய பகவான் அமைய பெற்று அதற்கு புதன் சேர்க்கை பார்வை ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பணியாளர்களுக்கு பணியிடத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. சகோதரர்களுடன் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டும். கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பொன்பொருள் விஷயங்களில் கவனம் தேவை. சிம்ம ராசிக்கு கோச்சார சனி பகவான் 8வது ராசியிலும்
கோச்சார குரு பகவான் 11வது ராசியிலும் அமர்ந்து சனியும் குருவும் ஒன்றாக பார்வை செய்யும் ராசியாக தனுசுவும் கும்பமும் அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு சனி அல்லது சுக்கிரன் தனுசிலோ அல்லது கும்பத்திலோ அமைய பெற்றவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். சனி ராகு சேர்க்கை, சனி சனி சேர்க்கை, சனி சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள்: புத்திரர்களின் நலனில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து வழியில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பித்திருக்கள் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். தொழில் ஸ்தாபனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். பொருளாதார விஷயங்களில் கவனம் தேவை. எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ராசியாக விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சூரியன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1, 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கன்னி ராசி அல்லது கன்னி லக்ன அன்பர்களே, கன்னி ராசிக்கு சந்திரன் இன்று 7வது ராசியில் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 7ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் சனி சேர்க்கை பெற்றுள்ளார். 10ல் குரு சுக்கிரனும், 11ல் சூரியன் புதனும், 12ல் கேதுவும், சென்ம ராசியில் செவ்வாயும், 6ல் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள்: கன்னி ராசிக்கு கோச்சார கேது பகவான் 12வது ராசியிலும், கோச்சார குரு பகவான் 10வது ராசியிலும் அமர்ந்துள்ளார்கள். 2 கிரகங்களும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக தனுசு ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து அதற்கு குருவின் சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். குரு ராகு சேர்க்கைக்கான பலன்கள்: புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மோட்டார், இரும்பு, கனரக தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உயர் கல்வி பயிலும் மாணவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வர வேண்டிய தன வருவாய் கிட்டும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னி ராசிக்கு கோச்சார ராகு பகவான் 6வது ராசியிலும், கோச்சார குரு பகவான் 10வது ராசியிலும் அமர்ந்து ராகுவும் குருவும் ஒன்றாக பார்வை செய்யும் ராசியாக மிதுனம், துலாம், கும்பம் அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக சுக்கிர பகவான் மிதுனம், துலாம், கும்பத்தில் அமைய பெற்று அதற்கு சனியின் சேர்க்கையோ அல்லது புதனின் சேர்க்கையோ ஏற்பட்டிருக்கும். அல்லது மிதுனம், துலாம், கும்பத்தில் சூரிய பகவான் அமைய பெற்று அதற்கு புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பவர்கள் என்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். சுக்கிரன் சனி சேர்க்கை, சுக்கிரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். அல்லது சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள்: குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர் நிலையை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். அரசு ஊழியர்கள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கன்னி ராசிக்கு கோச்சார சனி பகவான் 7வது ராசியிலும், கோச்சார குரு பகவான் 10வது ராசியிலும் அமர்ந்து 2 கிரகங்களும் ஒன்றாக பார்வை செய்யும் ராசியாக தனுசு மற்றும் கும்ப ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு, சனி, சுக்கிரன் தனுசிலோ அல்லது கும்பத்திலோ அமைய பெற்றவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். ராகு சனி சேர்க்கை, சுக்கிரன் சனி சேர்க்கை, சனி சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள்: புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும்.
மோட்டார் இரும்பு கனரக தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையைச் சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வங்கித் துறையைச் சேர்ந்தவர்கள் நிதி நிறுவனம் நடத்துபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். சனி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, சனி, சுக்கிரன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 5, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நாகர். அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேற்கு. துலாம் ராசி அல்லது துலாம் லக்ன அன்பர்களே, துலாம் ராசிக்கு சந்திரன் இன்று 6வது ராசியில் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 6ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் சனி சேர்க்கை பெற்றுள்ளார். 9ல் குரு சுக்கிரனும், 10ல் சூரியன் புதனும், 11ல் கேதுவும், 12ல் செவ்வாயும், 5ல் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். துலாம் ராசிக்கு கோச்சார கேது பகவான் 11வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 9வது ராசியிலும் அமர்ந்துள்ளார்கள். குருவும் கேதுவும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக தனுசு ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு பகவான் தனுசு ராசியில் அமைய பெற்று அதற்கு குருவின் சேர்க்கை அல்லது பார்வை ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். குரு ராகு சேர்க்கைக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாம் ராசி அல்லது துலாம் லக்கணத்தினருக்கு கோச்சார ராகு பகவான் 5வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 9வது ராசியிலும் அமர்ந்துள்ளார்கள். கோச்சார ராகுவும் கோச்சார குருவும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக மிதுனம், துலாம், கும்பம் அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக சுக்கிரன் மிதுனம், துலாம், கும்ப ராசிகளில் அமர்ந்து அதற்கு சனியின் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் அல்லது புதனின் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் அல்லது மிதுனம், துலாம், கும்பத்தில் சூரிய பகவான் அமர்ந்து அதற்கு புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். சுக்கிரன் சனி சேர்க்கை, சுக்கிரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும் அல்லது சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். நீண்ட நாள் பணச்சிக்கல் விலகி நன்மைகள் ஏற்படும். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. தந்தை வழி உறவினர்கள் வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். துலாம் ராசிக்கு கோச்சார சனி பகவான் 6வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 9வது ராசியிலும் அமர்ந்து 2 கிரகங்களும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக தனுசு மற்றும் கும்ப ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு, சனி, சுக்கிரன் தனுசிலோ அல்லது கும்பத்திலோ அமைய பெற்றவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். சனி ராகு சேர்க்கை, சனி சேர்க்கை, சனி சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது பயணங்கள் பயனளிக்கும். எழுத்துத்துறையைச் சேர்ந்தவர்கள் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். போக்குவரத்து தொழிலாளர்கள், இயந்திர தொழிலாளர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, சுக்கிரன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 5, 6, 8. அதிர்ஷ்ட நிறம்
நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு வாராகி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்ன அன்பர்களே, விருச்சக ராசிக்கு சந்திரன் இன்று 5வது ராசியில் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 5ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் சனி சேர்க்கை பெற்றுள்ளார். 8ல் குரு சுக்கிரனும், 9ல் சூரியன் புதனும், 10ல் கேதுவும், 11ல் செவ்வாயும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கு தரும் பலன்கள். விருச்சக ராசிக்கு கேது பகவான் 10வது ராசியில் அமர்ந்துள்ளார். குரு 8வது ராசியில் அமர்ந்துள்ளார். குருவும் கேதுவும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக தனுசு ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து அதற்கு குருவின் சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டிருக்கும். ராகு குரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். ராகு குரு சேர்க்கைக்கான பலன்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. விருச்சக ராசிக்கு கோச்சார ராகு பகவான் 4வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 8வது ராசியிலும் அமர்ந்துள்ளார்கள். குருவும் ராகுவும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக மிதுனம், துலாம், கும்பம் அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக சுக்கிரன் மிதுனம், துலாம், கும்பத்தில் அமைய பெற்று அதற்கு சனியின் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும், அல்லது புதனின் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும், அல்லது மிதுனம், துலாம், கும்பத்தில் சூரிய பகவான் அமைய பெற்று அதற்கு புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். சுக்கிரன் சனி சேர்க்கை, சுக்கிரன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும், அல்லது சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள். மோட்டார், இரும்பு, கனரக தொழில்துறையினர் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. விருச்சக ராசிக்கு கோச்சார சனி பகவான் 5வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 8வது ராசியிலும் அமர்ந்துள்ளார்கள். சனியும் குருவும் ஒன்றாக பார்வை செய்யும் ராசியாக தனுசு மற்றும் கும்ப ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு, சனி, சுக்கிரன் தனுசிலோ அல்லது கும்பத்திலோ அமைய பெற்றவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். சனி ராகு சேர்க்கை, சனி சனி சேர்க்கை, சனி சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்களை குறைப்பது நன்மை பயக்கும். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 1, 55. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சிவன். அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. தனுசு ராசி அல்லது தனுசு லக்ன அன்பர்களே, தனுசு ராசிக்கு சந்திரன் இன்று 4வது ராசியில் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 4ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் சனி சேர்க்கை பெற்றுள்ளார். 7ல் குரு சுக்கிரனும், 8ல் சூரியன் புதனும், 9ல் கேதுவும், 10ல் செவ்வாயும், 3ல் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். தனுசு ராசிக்கு கோச்சார கேது பகவான் 9வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 7வது ராசியிலும் அமர்ந்துள்ளார்கள். குருவும் கேதுவும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக தனுசு ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு பகவான் தனுசு ராசியில் அமைந்து அதற்கு குருவின் சேர்க்கையோ அல்லது பார்வையோ ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். ராகு குரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும்.
புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். தனுசு ராசிக்கு கோச்சார ராகு பகவான் 3வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 7வது ராசியிலும் அமர்ந்துள்ளார்கள். ராகுவும் குருவும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக மிதுனம், துலாம், கும்பம் அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக சுக்கிரன் மிதுனம், துலாம், கும்பத்தில் அமைய பெற்று அதற்கு சனியின் சேர்க்கையோ அல்லது புதனின் சேர்க்கையோ ஏற்பட்டிருக்கும். அல்லது மிதுனம், துலாம், கும்பத்தில் சூரியன் அமைய பெற்று அதற்கு புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். சுக்கிரன் சனி சேர்க்கை, சுக்கிரன் புதன் சேர்க்கை அல்லது சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள்: உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். உத்தியோக இடங்களில் வீண் வழக்கு விவகாரங்கள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிவோர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தந்தை வழி உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிவோர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் கூடுதல் அக்கறை எடுத்து படிக்க வேண்டும். தனுசு ராசிக்கு கோச்சார சனி பகவான் 4வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 7வது ராசியிலும் அமர்ந்து சனியும் குருவும் ஒன்றாக பார்வை செய்யும் ராசியாக தனுசுவும் கும்பமும் வருகிறார்கள். எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு சனி சுக்கிர பகவான் தனுசிலோ அல்லது கும்பத்திலோ அமைய பெற்றவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். சனி ராகு சேர்க்கை, சனி சனி சேர்க்கை, சனி சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள்: திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. அலைந்து தெரிந்து தொழில் புரிவோர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். சுய தொழில் புரிவோர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணத்தினருக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், குரு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. மகர ராசி அல்லது மகர லக்கண அன்பர்களே, மகர ராசிக்கு சந்திரன் இன்று 3வது ராசியில் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 3இல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் சனி சேர்க்கை பெற்றுள்ளார். 6இல் குரு சுக்கிரனும், 7இல் சூரியன் புதனும், 8இல் கேதுவும், 9இல் செவ்வாயும், 2இல் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மகர ராசிக்கு தரும் பலன்கள்: மகர ராசிக்கு கோச்சார கேது பகவான் 8வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 6வது ராசியிலும் அமர்ந்துள்ளார்கள். குருவும் கேதுவும் ஒன்றாக பார்க்கும் ராசியாக தனுசு ராசி அமைகிறது. எனவே தனுசு ராசியில் உங்களது ஜனன ஜாதக ராகு பகவான் அமர்ந்து அதற்கு குருவின் சேர்க்கையோ பார்வையோ ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். ராகு குரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிவோர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். பணியிட மாற்றங்களை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிவோர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். மகர ராசி அல்லது மகர லக்கணத்தினருக்கு கோச்சார ராகு பகவான் 2வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 6வது ராசியிலும் அமர்ந்து 2 கிரகங்களும் ஒன்றாக பார்வை செய்யும் ராசியாக மிதுனம், துலாம், கும்பம் அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக சுக்கிர பகவான் மிதுனம், துலாம், கும்பத்தில் அமைய பெற்று
அதற்கு சனியின் சேர்க்கையோ அல்லது புதனின் சேர்க்கையோ ஏற்பட்டிருக்கும். அல்லது மிதுனம் துலாம் கும்பத்தில் சூரியன் அமைய பெற்று அதற்கு புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். இதற்கான பலன்கள்: புத்திரர்களின் நலனில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். சுய தொழில் புரியோர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தந்தை வழி உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. மகர ராசி அல்லது மகர லக்கணத்தினருக்கு கோச்சார சனி பகவான் 3வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 6வது ராசியிலும் அமர்ந்துள்ளார்கள். 2 கிரகங்களும் ஒன்றாக பார்வை செய்யும் ராசியாக தனுசுவும் கும்பமும் அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு சனி சுக்கிரன் தனுசிலோ அல்லது கும்பத்திலோ அமைய பெற்றவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். சனி ராகு சேர்க்கை, சனி சனி சேர்க்கை, சனி சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள்: 12வது ராசியில் ராகு சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பவர்களுக்கு திடீர் பயணங்களும் அதிக அலைச்சலும் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பணியிட மாறுதல்கள் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக செய்ய வேண்டிய செலவுகளை செய்யலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். 2ல் ராகு சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும். சுய தொழில் புரிவோர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு சுக்கிரன் சனி. அதிர்ஷ்ட எண்கள் 4, 5, 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு வாராகி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கும்பராசி அல்லது கும்பலக்கண அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் இன்று 2வது ராசியில் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். 2ல் அமர்ந்துள்ள சந்திரனுடன் சனி சேர்க்கை பெற்றுள்ளார். 5ல் குரு சுக்கிரனும், 6ல் சூரியன் புதனும், 7ல் கேதுவும், 8ல் செவ்வாயும், சென்ம ராசியில் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் கும்பராசிக்கு தரும் பலன்கள்: கும்பராசி அல்லது கும்ப லக்கணத்தினருக்கு கோச்சார கேது பகவான் 7வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 5வது ராசியிலும் அமர்ந்துள்ளனர். கேதுவும் குருவும் ஒன்றாக பார்வை செய்யும் ராசியாக தனுசு ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு பகவான் தனுசு ராசியில் அமைய பெற்று அதற்கு குருவின் பார்வையோ சேர்க்கையோ ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். ராகு குரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள்: பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். தந்தை வழி உறவினர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்ப ராசிக்கு கோச்சார ராகு பகவான் ராசியிலும் கோச்சார குரு பகவான் 5வது ராசியிலும் அமர்ந்துள்ளார்கள். ராகுவும் குருவும் ஒன்றாக பார்வை செய்யும் ராசியாக மிதுனம் துலாம் கும்பம் அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக சுக்கிர பகவான் மிதுனம் துலாம் கும்பத்தில் அமைய பெற்று அதற்கு சனி அல்லது புதனின் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். அல்லது மிதுனம் துலாம் கும்பத்தில் சூரியன் அமைய பெற்று அதற்கு புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். சுக்கிரன் சனி சேர்க்கை, சுக்கிரன் புதன் சேர்க்கை அல்லது சூரியன் புதன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள்:
புதிதாக வீடு மனை சொத்து வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். புதிதாக வியாபாரம் தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் சிறந்து விளங்குவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்ல வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் எச்சரிக்கை தேவை. அரசு ஊழியர்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். அரசு காரியங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கும்ப ராசிக்கு கோச்சார சனி பகவான் 2வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 5வது ராசியிலும் அமர்ந்துள்ளார்கள். 2 கிரகங்களும் ஒன்றாக பார்வை செய்யும் ராசியாக தனுசு மற்றும் கும்ப ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு சனி சுக்கிர பகவான் தனுசிலோ அல்லது கும்பத்திலோ அமைய பெற்றவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். சனி ராகு சேர்க்கை, சனி சேர்க்கை, சனி சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள்: பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறும். பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கும்ப ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் ராகு, சனி, சுக்கிரன், புதன். அதிர்ஷ்ட எண்கள் 4, 5, 6, 8. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு வாராகி. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மீன ராசி அல்லது மீன லக்ன அன்பர்களே, மீன ராசிக்கு சந்திரன் இன்று சென்ம ராசியில் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறார். ராசியில் அமர்ந்துள்ள சந்திரனுடன் சனி சேர்க்கை பெற்றுள்ளார். 4இல் குரு சுக்கிரனும், 5இல் சூரியன் புதனும், 6இல் கேதுவும், 7இல் செவ்வாயும், 12இல் ராகுவும் சஞ்சாரம் செய்யும் நிலையில் மீன ராசிக்கு தரும் பலன்கள்: மீன ராசிக்கு கோச்சார கேது பகவான் 6வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 4வது ராசியிலும் அமர்ந்துள்ளார்கள். குருவும் கேதுவும் ஒன்றாக பார்வை செய்யும் ராசியாக தனுசு ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு பகவான் தனுசு ராசியில் அமைய பெற்று அதற்கு குருவின் சேர்க்கையோ அல்லது பார்வையோ ஏற்பட்டிருக்கும். ராகு குரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள்: உங்களது தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். உங்களது செல்வாக்கு கூடும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிட்டும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மீன ராசி அல்லது மீன லக்கணத்தினருக்கு கோச்சார ராகு பகவான் 12வது ராசியிலும் கோச்சார குரு பகவான் 4வது ராசியிலும் அமர்ந்துள்ளார்கள். ராகுவும் குருவும் ஒன்றாக பார்வை செய்யும் ராசியாக மிதுனம், துலாம், கும்பம் அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக சுக்கிரன் மிதுனம், துலாம், கும்பத்தில் அமைய பெற்று அதற்கு சனியின் சேர்க்கையோ அல்லது புதனின் சேர்க்கையோ ஏற்பட்டிருக்கும். அல்லது மிதுனம், துலாம், கும்பத்தில் சூரியன் அமைய பெற்று அதற்கு புதன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பவர்கள் என்று ஜாதகம் பார்க்க வருவார்கள். இதற்கான பலன்கள்: வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவீர்கள். அரசு உத்தியோக முயற்சிக்காக காத்திருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். பொருளாதார ரீதியாக எதிர்பார்த்த மிகப்பெரிய உயர்வினை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்களும் பணவரவுகளும் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்தில் கவனமுடன் செயல்பட வேண்டும். மாணவர்கள் கூடுதல் அக்கறை எடுத்து படிக்க வேண்டும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவு எடுப்பதில் கவனமுடன் செயல்பட வேண்டும். பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. மீன ராசிக்கு கோச்சார சனி பகவான் சென்ம ராசியிலும் கோச்சார குரு பகவான் 4வது ராசியிலும் அமர்ந்துள்ளார்கள். 2 கிரகங்களும் ஒன்றாக பார்வை செய்யும் ராசியாக தனுசு மற்றும் கும்ப ராசி அமைகிறது. எனவே உங்களது ஜனன ஜாதக ராகு, சனி, சுக்கிரன் தனுசிலோ கும்பத்திலோ அமைய பெற்றவர்கள் இன்று ஜாதகம் பார்க்க வருவார்கள்.
சனி ராகு சேர்க்கை, சனி சனி சேர்க்கை, சனி சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டிருக்கும். இதற்கான பலன்கள்: 10ல் ராகு சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பவர்களுக்கு தொழில் ஸ்தாபனங்களின் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் புரிவோர்கள் எதிர்பார்த்த நன்மையான பலன்களை அடைவீர்கள். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. 12ல் ராகு சனி சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டிருப்பவர்களுக்கு உத்தியோகம் தொழில் விஷயமாக வெளியூர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அலைந்து தெரிந்து தொழில் புரிபவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படும். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டும். விலையுயர்ந்த பொருட்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை. பொன்பொருள் விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. மீன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் குரு, சூரியன். அதிர்ஷ்ட எண்கள் 3, 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அதிர்ஷ்ட வழிபாடு தென்முக கடவுள். அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சிவாய நம.